4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா. அவளுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். பத்தாவதுக்கு இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றா. அதாவது நிறைய படம் வந்து ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா யோசிச்சிருக்காரு. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது சரி, எப்படி படம் இருந்தாலும் வந்து வெற்றி தான், இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி எல்லா ரிவ்யூஸும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி அதுவே ஒரு சப்ஜெக்டா எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் இந்த குடும்பஸ்தான் ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இப்படி அதுல யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன். டைரக்டர் புதுசு தான் நினைக்கிறேன். அப்புறம் மேகனா நினைக்கிறேன் அந்த ஹீரோயின் பேரு. அப்புறம் வந்து குரு சோமசுந்தரம் நமக்கு தெரியும், ஜோக்கர் படத்தில் நடிச்சிருப்பாரு, ஒரு பிரமாதமான ஆக்டர். ஸோ இவங்களாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு கதை வந்து ஒரு நல்ல ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஓகே தான். இப்போ ஒவ்வொரு குடும்பஸ்தரும் படுற கஷ்டத்தை தான் இந்த படமா எடுத்துட்டு வச்சிருக்காங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதாவது லவ் பண்றாங்க, வேற காஸ்ட் பண்ண மணிகண்டன் லவ் பண்றாரு. அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குடியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ மணிகண்டனுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காரு. ஒரு அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த குரு சோமசுந்தரம். ஸோ அவர் உன் பொண்டாட்டிக்கு தம்பி, உனக்கு மச்சினே, உன் மகளுக்கு தாய் மாமே, இப்படி பல ஆங்கில மரியாதை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன் என்ன பண்றாரு, அவர் எப்பயுமே வந்து அதாவது அவங்க மச்சான வந்து, அதாவது மணிகண்டன் வந்து ரொம்ப மட்டத்தட்டியே நினைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க முன்னாடிலாம் வாழ்த்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் நிறைய விஷயம் ட்ரை பண்றாரு. அதில் அவர் சக்சீட் ஆகிறாரா இல்லையா. ஸோ குரு சோமசுந்தரம் என்ன அட்வைஸ் பண்ணாரு, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தினா ஆகுமா. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனால் அந்த ஹீரோ வந்து எந்த இடத்துலையும் தோக்காம அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்யறாரா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க. இந்தப்பா வட சாப்பிடுங்க. நைனா நைனா வைக்கிற சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு குடும்பஸ்தான் ஒரு சம்பளம் வாங்கி என்னென்ன பண்றான், ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அவனோட தாட்ஃபுல் எப்படி இருக்கு, அவனோட தாட் எப்படி இருக்கு, இதுதான் வந்து ஃபுல் ஸ்டோரி. ஆனா வந்து ஓகே, படம் வந்து கொஞ்சம் போர் அடிக்காம போகுது. ஃபேமிலியோட நிறைய போறான்டா. நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க, இன்க்ளூடிங் பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு குடும்பஸ்தான் படத்துக்கு வராங்களா குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாரு. ஒரு 6 மாசம் ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களாம் வந்து அவ்வளோ பண்ணி படம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா. இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ல அதிர்ல சவுண்ட்ல அந்த பிள்ளை என்ன பண்ணும். ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் நல்லா இருப்பேன். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓடிடியில் ஒரு 30 days 35 daysக்கு அப்புறம் வந்துடப்போகுது. ஸோ அதுலேயே உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் சொல்கிறேன், நான் நீங்கள் பார்க்கணுன்னா அது உங்கள் விருப்பம். ஜஸ்ட் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். தயவுசெய்து பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வராதிங்க. தயவுசெய்து இந்த ஏசி சில்னஸ், ஏசி கூட ஓகே ஃபைன் தான். பட் அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்லாம் வந்து அந்த டால்பி ஆட்டம்ஸ், இந்த எஃபெக்ட்லாம் வந்து டெசிபல் வந்து காதில் பார்த்துக்கோங்க. கதைக்கு வரும். சொன்னா ஒரு குடும்பஸ்தான் ஒரு கடன் வாங்கினா அவன் எப்படி ஓடுறான், அப்புறம் ஓடுறான், அந்த கடனை கட்டுறதுக்கு அவன் எப்படிலாம் திங்க் பண்ணுறான், நைட்டு தூங்கும் போதெல்லாம் மைண்டில் என்ன வருது, தனியாக பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியாகவே எடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் நம்ம அந்த கஷ்டப்படுறான்றது போட்டால் மொக்கையாயிருமோ, இல்லை ஒரு என்ன சொல்றது, ஜோக்கரு பூமரு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே போய்க்குதான் என்ன அர்த்தம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லாமே காமெடியாகவே மூவ் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஓகே, கதையும் ஓகே. மணியனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்ம ஃப்ரெண்டு நடிச்சிருந்தா எப்படி நடிச்சிருப்பாரோ என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவர் வந்து ஒரு வேற லெவலில் ஆக்டராக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அவர் மோஸ்ட் டேலண்டட் பர்சன். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஷோ ஹைலைட் பண்ணிடுறாரு, அவரோட மிமிக்ரி, அவரோட டேலண்ட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அங்கங்கே லேக் இருக்குது, அங்கங்கே இந்த காமெடின்னு சொல்லி சில விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அண்ணன்னு நினைக்கிறேன், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. கிளைமேக்ஸ் கூட வந்து அந்த இடத்துலையும் அவங்கள இன்க்ளூட் பண்ணது எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்.
இந்த படத்துல கிளிவாச்சி தான் நம்பிட்டாயிரா. குடும்பஸ்தன் படம் கண்டிப்பா குடும்பஸ்தனா இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படமா இருக்கும்.